கைஸ் யூஎஸ்ல இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில நேரங்கள்ல இந்த வீடியோ கைஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்கறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூட இருக்கலாம் பொலிட்டிக்கலா, ரைட்? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இவர் பத்தினதோ இல்ல இந்த கிளிப் பத்தினதோ இல்ல, இதை தாண்டின ஒரு விஷயத்தை பத்தி. சவுண்ட்ஸ் கிரேசி, ரைட்? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, இதை விட கிரேசியா இருக்கும். சின்ன கிளிப், பேசுவோம் பாருங்க. Is he a war criminal? Well, I think you can look at instances that have happened there and certainly characterize them as war crimes, but our intent is to end the war. Is he a war criminal? We can't end the war without talking to Mr. It's Putin. pretty simple. Is he a war criminal? Well, that's this man we're negotiating with, Vladimir Putin. Is he a war criminal? I'm answering your question, and the answer is that war crimes have been committed, no doubt. And who's responsible for that? There will be time and place for that accountability. But right now, the job is to end the war. So you won't. என்னன்னு சொல்லி ஷார்ட்டா பார்க்கும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செனட் ஹியரிங் அப்படின்னு சொல்லி யுஎஸ் செனட்டால வைக்கப்படக்கூடிய ஒரு என்கொயரி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்துட்டு பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இந்த என்கொயரிக்கு கூப்பிடப்படுவாங்க, இந்த விசாரணைக்கு. அதாவது இதுல பில் கேட்ஸ், எலன் மாஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், பெரிய தலைகள் எல்லாம் இதுக்கு வருவாங்க. இதுல யாரு கொஸ்டின் பண்ணுவாங்கன்னா செனட் மெம்பர்ஸ், ரைட்? எல்லாரும் கொஞ்சம் வயசா இருப்பாங்க, எல்லாருமே ப்ரோ சமுதித்த சமுதித்தோட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சமுதித்த மாதிரி 100 பேர் உட்காந்து கொஸ்டின் பண்ண எப்படி இருக்கும், அப்படி ஒரு இடம் தானது. அதுல கேட்கப்படுற கொஸ்டின் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் கைஸ், பெரிய பெரிய தலைங்களோட. இன்ஷால்லா ஒரு வீடியோ நான் கொண்டு வருவேன். ஸோ சின்ன சின்ன கிளிப்பா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறவர் மார்க்கோ ரூபியோ, கொஸ்டின் பண்ணப்பட்டவர். ஸோ இவர் தான் ஆன்டி கிரைஸ்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இவரோட அபிஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா யூஎஸ்ல வந்துட்டு இவர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹை ரேங்க் பொசிஷன் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் ஆல்சோ, ரைட்? சோ அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். ஃபாரின் பாலிசி மெயினா வந்து இவர் தான் டிசிஷன் எல்லாம் எடுப்பாரு. விசேஷமா சொல்ல போனா பலஸ்தீனுடைய விஷயங்கள், மிடில் ஈஸ்டோட, ஈரானோட, ரைட்? ஸோ எந்த நாட்டையுமே இவரால் ஈஸியாக எக்ஸஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பவர் இருக்கு, இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவரை உட்கார வச்சு கேட்கறாங்க என்ன கேள்வின்னு சொன்னா இன்னொரு தலையை பத்தி, புட்டினை பத்தி, ரைட்? ஸோ அந்த என்கொயரி என்னத்துக்கு சொன்னா ஒரு ஃபாரின் பாலிசியை பத்தி, ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்ததை பத்தி ஒரு என்கொயரி தான் அங்க போகுது. அந்த செனட் மெம்பர் கேட்கிறாரு, ரஷ்யா தானா இந்த யுக்ரைன் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி செனட் மெம்பர் அவர்கிட்ட கேட்கிறாரு. ரூபியா சொல்றாரு ரஷ்யா தான் யுக்ரைனை வாருக்கு இன்வைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் செனட் மெம்பர் தேங்க்ஸ் பண்றாரு. என்னன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு யுக்ரைன் தான் ரஷ்யாவை இன்வைட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை. சோ இங்க சின்ன கிளாஷ் இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சோ ரூபியா சொல்லிட்டாரு ரஷ்யா தான் இன்வைட் பண்ணிச்சு யுக்ரைன் அப்படின்னு சொல்லி. சொன்னா ரஷ்யா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், வில்லேஜஸ், பிளே கிரவுண்ட்ஸ், பொதுமக்களை எல்லாத்தையுமே சேதப்படுத்தி இருக்கு, வார் கிரைம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மார்க்கோ ரூபியோவும் அதை ஒத்துக்கொள்றாரு, ரஷ்யா இப்படி பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த. சோ இது வரைக்கும் ஓகே கைஸ். இந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். செனட்டர் என்ன கேட்கிறா அப்படின்னு சொன்னா புட்டின் இஸ் ஹி a war criminal? புட்டின் வந்துட்டு ஒரு வார் கிரிமினலா அப்படின்னு சொல்லி ரூபியோ பார்த்து கேட்கிறாரு. சோ இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி இல்ல கைஸ், இவருக்கு அது பதில் சொல்றாரு. அவர் திருப்பவும் இதே கொஸ்டின் கேட்கிறாரு, புட்டின் வார் கிரிமினலா அப்படின்னு சொல்லி. சோ செனட்டர் வந்துட்டு